ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் மெமோவில் சப்ஜெக்ட் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கவுன்சிலிங் மெமோவை பொறுத்த வரைக்கும் ஜேஏ, விஏஓ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இது எல்லாருக்குமே ஒன்று தான். சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறி இருக்கும். உங்களுக்கு என்ன போஸ்ட்டுக்கு கவுன்சிலிங் மெமோ வந்திருக்குதோ அந்த போஸ்ட்டு அதில் வந்திருக்கும். அடுத்தது ரைட் சைடு கார்னரில் கியூஆர் கோடு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கவுன்சிலிங் காலுக்கு போகும்போது கண்டிப்பாக இதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் இதில் 2 காப்பி பிரிண்ட் எடுத்து வச்சிங்க. நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி வச்சிங்க. கண்டிப்பாக ஒன்று தேவைப்படும், ஒன்று எக்ஸ்ட்ரா எதுக்கும் இருக்கட்டும். இந்த கவுன்சிலிங் மெமோ உள்ளவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும், மற்றவங்கள அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வரிசை எண், ரிஜிஸ்டர் நம்பர், ஓவரால் ரேங்க். உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓவரால் ரேங்க் இதுதான் உங்கள் ரிசல்ட்டில் இருந்த ரேங்க் பொசிஷன். இப்போ இந்த ரேங்க் பொசிஷன் உங்களுக்கு வரிசை எண்ணில் சேமாக வந்திருக்கலாம், இல்லாட்டினா அட்வான்ஸ் ஆகிருக்கலாம். ஏன் அட்வான்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, சர்டிஃபிகேட் அப்லோடில் சில பேருக்கு சர்டிஃபிகேட் தப்பாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க. அந்த காரணத்தினால உங்களுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்கலாம். இல்லை போஸ்ட் கோடு தகுந்த மாதிரி, அதாவது உங்கள் போஸ்ட் கோடு என்ன அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரேங்க் பொசிஷன் இப்போ மாறி வந்திருக்கும். இதுதான் இப்போ உங்களுடைய ரியல் ரேங்க் பொசிஷன். அடுத்தது நேம் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கான கவுன்சிலிங் டேட்டு, டைம் ரெண்டையுமே ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அடுத்தது மேஜை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது டெஸ்க் பெஞ்சு. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு மேஜை எந்த மேஜை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த மேஜை நம்பர்ல தான் உட்கார சொல்லுவாங்க. அங்கே தான் என்ன போஸ்ட் நீங்கள் எடுக்கிறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க உங்க கூட. ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு அடுத்ததை என்னென்ன போஸ்ட் வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிப்பாங்க. அது முடிச்ச பிறகு தான் நீங்கள் அந்த டெஸ்க் பெஞ்ச் போகணும். அடுத்தது எங்க கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது டிஎன்பிசி ஆபீஸ்ல தான் நடக்கும். சென்னையில் உள்ள டிஎன்பிசி ஆபீஸ்ல தான் எல்லாருக்குமே கவுன்சிலிங் நடக்கும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, என்னென்ன சர்டிபிகேட் எடுத்துட்டு போனோம், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதை பத்தி பார்க்கலாம். நீங்க என்னென்ன சர்டிபிகேட் அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிபிகேட் எல்லாமே அப்படியே ஒரு செட்டு ஒரிஜினல் எடுத்துக்குங்க. ஒரிஜினல் தான் வேணும். நீங்க அப்லோட் பண்ண சர்டிபிகேட் எல்லாமே ஒரிஜினல் எடுத்துங்க. சில டைம் நீங்க டிகிரி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருப்பீங்க, உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்கும், ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் இருக்கும். இதையும் நீங்க தனியா ஒரு ஃபைல்ல ஒரு காப்பி எடுத்துங்க, ஒரிஜினல் எடுத்துங்க. ஆனா நீங்க அப்லோட் பண்ணதை மட்டும் தனியா வச்சீங்க. அதுதான் உங்களுக்கு மெயினா காமிக்க வேண்டியது. சில டைம் போட்டோ தேவைப்படும், ஆனா இதுல மென்ஷன் பண்ணல, மெமோல அதை பத்தி மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் 2 ரீசன்ட் போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, கலர் போட்டோ வச்சுங்க. எதுக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு சப்போஸ் தேவைப்பட்டா நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி உங்க ஹால் டிக்கெட்டும் எடுத்து வச்சீங்க. கேட்க மாட்டாங்க, ஆனா குரூப் 2க்கு கேட்கறாங்க. அதனால எதுக்கு நீங்க வச்சீங்க, கேட்டாங்கன்னா மட்டும் நீங்க சப்மிட் பண்ணுங்க. அடுத்து என்ஓசி பத்தி சொல்லியிருக்காங்க. இது யாருக்குன்னா, இப்ப கவர்மெண்ட் ஜாப்ல யாரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க மட்டும் இதை சப்மிட் பண்ணணும். சில பேருக்கு கவுன்சிலிங் ஜேஏல வந்திருக்கும், டைபிஸ்ட்லயும் வந்திருக்கும். இந்த மாதிரி 2-3 கவுன்சிலிங் வந்தவங்க ஏதாவது ஒரு போஸ்டை தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஃபர்தர் கவுன்சிலிங் உங்களை கூப்பிட மாட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வேற போஸ்ட் நீங்க மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களால கவுன்சிலிங் வர முடியல அப்படின்னா நீங்க உங்க ஹஸ்பண்டையோ இல்ல உங்க பேரண்ட்ஸையோ இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரை வேணாலும் அனுப்பலாம். இது டிஎன்பிசியோட இப்ப நியூ அனௌன்ஸ்மெண்ட். இது யாராவது ஒருத்தர் தான் வரணும். அதுவும் எப்போ வரணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த டேட்டு டைம்ல கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டு அந்த டைம் தான் வரணும். வித் ஆல் ஒரிஜினல் சர்டிபிகேட். அதாவது நீங்க என்னென்ன சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணுமோ அந்த எல்லா சர்டிபிகேட்டையும் அவங்க கண்டிப்பா கொண்டு வரணும். அவங்க கவுன்சிலிங் ஒரு போஸ்டை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க செலக்ட் பண்ண போஸ்ட் தான் ஃபைனல். அப்படி வர்றவங்க ஒரிஜினல் ப்ரூஃப் காமிக்கணும். ஏதாவது ஒரு ப்ரூஃப். என்னென்ன ப்ரூஃப் அப்படின்னா, ஆதார் கார்டு, இல்லாட்டினா பேன் கார்டு, இல்லாட்டினா டிரைவிங் லைசன்ஸ், இல்லாட்டினா ஓட்டர்ஸ் ஐடி.
இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப், ஒரிஜினல் ப்ரூஃப் கண்டிப்பாக காமிக்கணும். அப்படி வர்றவங்க ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு தான் அதை கொண்டு வரணும். அதுக்கான ஃபார்ம் அந்த வீடியோ லாஸ்ட்ல அவங்க கொடுத்துருக்காங்க, அதை அப்புறம் பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கவுன்சிலிங் டேட்டையோ டைமையோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் சான்ஸ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கேள்வி ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, அதை பற்றி பார்த்துடலாம். இந்த கவுன்சிலிங் டெமோ எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ஏஏ ஸ்டெனோடைபிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு 1:3 ஃபார் ஜென்ரல் கேட்டகரி, அப்புறம் 1:1.5 ஃபார் ரிசர்வேஷன் கேட்டகரி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 100 போஸ்ட்டுக்கு 300 பேருக்கு உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு 100 போஸ்ட்டுக்கு 150 பேருக்கு மெமோ அனுப்பியிருக்காங்க. அதனால தான் சொல்றாங்க அவங்க எல்லா பேருக்குமே கவுன்சிலிங் வந்த எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைபிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி 1:3, ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு 1:2. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டைம் தான் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 hour பிஃபோர் அங்கே போயிடுங்க, அதுதான் சேஃபு. அவங்க அப்படி சொல்லுவாங்க, ஆனால் 1 hour பிஃபோர் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது கவுன்சிலிங் வர முடியாதவங்க எந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், அடுத்தது கவுன்சிலிங் டேட்டு அண்ட் டைம், இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க. அடுத்தது உங்கள் நேமை ஃபில்அப் பண்ணிங்க. அடுத்ததில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை ஃபில்அப் பண்ணிங்க. அடுத்ததில் உங்கள் கவுன்சிலிங் டேட்டு டைமை ஃபில்அப் பண்ணிக்கிங்க. அடுத்தது என்ன ரீசன்னால நீங்கள் வர முடியல அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணிக்கங்க. அடுத்தது யார் வரப்போறா உங்களுக்கு பதிலாக, பேரண்ட்ஸா, ஹஸ்பண்டா இல்லை ரிலேட்டிவா, அதை டிக் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுக்கு பதிலாக யார் வராங்களோ அவங்க நேமை ஃபில்அப் பண்ணிங்க. கடைசியாக டேட்டு போட்டு உங்கள் சைனை போட்டுருங்க. அடுத்தது என்ன அட்டாச்மெண்ட் வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் எதுக்காக ஆப்சண்ட் ஆறீங்க அதுக்கான ப்ரூஃபை அங்கே வைக்கணும். இது ஃபர்ஸ்ட். அடுத்தது யார் வர்றாங்களோ அவங்களுடைய ஒரிஜினல் ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர்ஸ் ஐடி, இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் அதெல்லாம் வைக்கணும். அடுத்தது கவுன்சிலிங் மெமோ, அதாவது இந்த மெமோவை கண்டிப்பாக கொண்டு வரணும். அடுத்த வீடியோவில் முக்கியமான அப்டேட் எல்லாம் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.